கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வட இந்திய ஆண்களும் பெண்களும் பங்கேற்றிருப்பது தற்போது இணையதளங்களில் வைரலாகி இருக்கிறது. பொதுக்குழுவுக்கு வட இந்தியர்கள் வந்தது எப்படி என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நேற்று டாக்டர் ராமதாஸ் தலைமையில் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வட இந்திய இளைஞர்களும் பெண்களும் பங்கேற்றிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரியை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் இந்த பொதுக்குழுவிலே வந்து பங்கேற்றது எப்படி என்று இணையதளத்தில் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரணியை சேர்ந்தவர்கள், ஊடகப் பேரவையை சேர்ந்தவர்கள், இவர்களே பலரும் பதிவிட்டு எதற்காக பாமக பொதுக்குழு கூட்டத்தில், இது பொதுக்கூட்டமாக இருந்தால் கூட பரவாயில்லை, சாலையில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்திருக்கும், வீதிகளில் நடக்கும் போது அதில் யார் வேண்டுமானும் பங்கேற்பார்கள் பொதுக்கூட்டத்தில். இது பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டம் என்றால் ஒரு க்ளோஸ்டு ரூம், ஒரு கட்டமைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள் தான் இயங்கக்கூடியதான் பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழுவுக்கு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர்களே வந்து விட முடியுமா என்பது சந்தேகமான விஷயம்தான். பொதுக்குழு என்றால் அதில் முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், கட்சியின் மிக மிக முக்கியமானவர்கள், அவர்கள் மட்டும் பங்கேற்பதற்காகத்தான் அதற்கு பெயர் பொதுக்குழு. யார் வேண்டுமானும் பங்கேற்றால் அதுக்கு பேர் பொதுக்கூட்டம். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இந்த கூட்டத்திற்குள் வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள்? ஓரிருவர் வந்திருந்தால் பரவாயில்லை, குட்டி யானை என்று சொல்லக்கூடிய சிறிய வகை வாகனத்தின் மூலமாக சுமார் 100 பேரை அழைத்து வந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்க வைத்ததாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து சமூக வலைதளங்களிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், ஓசூரிலே பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றது. இந்த தனியார் நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கில் வட இந்திய இளைஞர்களும் பெண்களும் பணியாற்றி வருகிறார்கள். அப்படி ஒடிசா, அதே போல பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய அந்த வட மாநில இளைஞர்களை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்களுடைய பொதுக்குழுவிற்கு உட்கார்வதற்கு ஆள் இல்லை, கூட்டம் இல்லை, வெறும் காலிச்சார்களாக இருக்கிறது என்பதனாலே அதனை ஃபில் செய்வதற்காக, அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக வட இந்தியர்களை அழைத்து வந்து அமர்த்தினார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக மீம்ஸ்களும் கூட அந்த கட்சியினரே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாமகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் காலியாக இருக்கக்கூடிய சேர்களையும், அதே போல முன் வரிசைகளிலே வட இந்தியர்கள் அமர்ந்திருப்பதையும் போட்டு மீம்ஸ்களாக செய்து தற்போது அதை இணையதளங்களிலே ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் வட இந்தியர்கள் பங்கேற்றது ஒரு பெரும் ஆச்சரியத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.